வணக்கம் நண்பர்களே. சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு ஒரு ஆசை, ஆனா கையில பெரிய முதலீடு இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பணத்துல சில சமயம் முதலீடே இல்லாம நீங்க எப்படி ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் ஆகலாம் தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? என்னது முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா கண்டிப்பா முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தொடர்ந்து பாருங்க, உங்க மனசுல இருக்கிற நிறைய தடைகள் உடைய போகுது. நாம இப்போ ஒரு செம டைம்ல இருக்கோம் தெரியுமா? நம்ம அரசாங்கத்தோட டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரி திட்டங்கள் எல்லாம் நம்மள மாதிரி பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. எல்லாமே ஆன்லைன், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப சிம்பிள். சொல்லப்போனா இது நமக்கான ஒரு கோல்டன் டைம். ஆமாங்க, நாம இப்போ ஒரு புது பிசினஸ் உலகத்துல இருக்கோம். முன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க மட்டும்தான் தொழில் பண்ணணும்னு இல்ல. இப்போ நம்மள மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன திறமைய வச்சு சாதிக்கிற நிலைமை உருவாகி இருக்கு. சொந்தமா தொழில் தொடங்குறதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ரெண்டாவது, உங்களுக்கு நீங்க தான் பாஸ். அப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையே இல்ல. ஒரு ஸ்டேபிளான இன்கம் கிடைக்கும், அதுவும் வீட்ல இருந்தே. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஓகே, இப்போ நாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மேட்டருக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச முதலீட்டுல நம்ம தமிழ்நாட்டிலேயே பண்ணக்கூடிய அந்த 10 சூப்பரான பிசினஸ் ஐடியாஸ் என்னென்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல் ஐடியா, ஆன்லைன் ட்ரைனிங். உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கா? உதாரணத்துக்கு உங்களுக்கு கணக்கு நல்லா வருமா, இல்ல நல்லா தையல் தெரியுமா? அதை மற்றவங்களுக்கு ஆன்லைன்ல சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு நல்ல மைக், லேப்டாப், இன்டர்நெட், இவ்வளவுதாங்க முதலீடு. ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் முழுக்க கிடைப்பாங்க. அடுத்தது ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இன்னும் நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பணம் அனுப்ப, கரண்ட் பில் கட்ட தெரியாது. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சின்னதா ஒரு கமிஷன் வாங்கிக்கலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா கிட்டத்தட்ட 0 தாங்க. சமையல்ல நீங்க கில்லாடியா, உங்க கைப்பக்குவமே தனி டேஸ்டா? அப்போ இந்த ஐடியா உங்களுக்கு தான். வீட்ல இருந்தே சூப்பரான சாப்பாடோ இல்ல மணக்க மணக்க மசாலா பொடியோ செஞ்சு ஸ்விக்கி, ஜொமாட்டோல விற்கலாம். என்னைக்குமே ஹோம்மேட் ஃபுட்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி தாங்க. உங்க கையாலேயே அழகான நகைகள், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வீங்களா? சூப்பர். உடனே அதுக்குன்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சு ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி நடத்துங்க. மீஷோல கூட விற்கலாம். இது உங்க சொந்த பிராண்ட பில்ட் பண்ண ஒரு சூப்பரான சான்ஸ். இப்போ எல்லாரும் ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க இல்லையா? அதனால ஆர்கானிக் காய்கறிக்கு செம்ம டிமாண்ட். உங்ககிட்ட சின்னதா இடம் இருந்தா கூட போதும், அதுல இயற்கை முறையில காய்கறி வளர்த்து விற்கலாம். மனசுக்கும் நிறைவா இருக்கும், பணமும் வரும். சொல்லுங்க, இப்போ மொபைல் போன் இல்லாத வீடு இருக்கா? இல்ல. அப்போ அது ரிப்பேர் ஆனா சரி பண்ண ஆள் வேணும்ல. இதுதாங்க ஒரு எவர்கிரீன் பிசினஸ். சின்னதா ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ஆனா தேவை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கே கலைநயம் தான் அழகு. நீங்க அழகான மெழுகுவர்த்தி, வாசன சோப்பு, இல்ல சின்ன சின்னதா கைவினை பொருட்கள் செய்வீங்களா? அத சும்மா வைக்காம அமேசான் மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ல விற்கலாம். நம்ம கல்ச்சரையே ஒரு பிசினஸா மாத்துறதுக்கு இது ஒரு சூப்பர் வழி. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு கனவு இருக்கா, ஆனா இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லையா? நோ ப்ராப்ளம். கிளவுட் கிச்சன் கான்செப்டை ட்ரை பண்ணுங்க. இதுல கடை வாடகை, ஆள் சம்பளம்னு பெரிய செலவு எதுவுமே இல்ல. வீட்லயே சமைச்சு ஆன்லைன்ல மட்டும் டெலிவரி பண்ணா போதும். ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிசினஸ் மாடல். உங்களுக்கு எல்லாத்தையும் நீட்டா பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண வருமா? அப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகும். சின்னதா பர்த்டே பார்ட்டிஸ், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் பெரிய லெவல்ல போகலாம். இதுல உங்க கிரியேட்டிவிட்டி தான் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபைனல் ஐடியா, இதுக்கு முதலீடே தேவையில்லை. ஆன்லைன் ரீசெல்லிங். அதாவது நீங்க எந்த பொருளையும் ஸ்டாக் வைக்க தேவையில்லை. மீஷோ மாதிரி ஆப்ல இருந்து போட்டோஸ் எடுத்து உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி ஆர்டர் வாங்கினா போதும். உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா மட்டுமே போதும். நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்த ஐடியாஸ் பார்த்தாச்சு. அடுத்து எல்லார் மனசுலயும் வர்ற கேள்வி என்ன? இதுக்கெல்லாம் நிஜமா எவ்வளவு செலவாகும், எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதையும் பாத்திரலாம் வாங்க. சும்மா வாய் வார்த்தையா இல்லாம நம்பர்ஸோடவே பாத்துருவோம். ஒவ்வொரு பிசினஸ்க்கும் தோராயமா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளவு இன்கம் எதிர்பார்க்கலான்னு ஒரு கிளியரான ஐடியாவுக்கு போயிடலாம். இப்போ இந்த டேபிள பாருங்க. ஆன்லைன் ரீசெல்லிங்க்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட். ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு 5000 ரூபாய் போதும். ஆனா மாச வருமானத்தை பாருங்க. சிலதுல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கூட சம்பாதிக்க சான்ஸ் இருக்கு.
இது எல்லாமே உங்க உழைப்ப பொறுத்தது தான். இப்போ சொல்லுங்க, இந்த லிஸ்ட்ல எந்த பிசினஸ் ஐடியா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஐடியாஸ் ரெடி, இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் ரெடி. ஓகே, இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது? இதுதானே உங்க அடுத்த கேள்வி. வெறும் ஐடியாவோட நிக்காம அதை எப்படி நிஜமா ஆரம்பிக்கிறதுன்னு சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸையும் பார்க்கலாம். இந்த ஒரு வரியை கேளுங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் எல்லாமே தயார் பண்றோம். இது ஒரு ஹோம்மேட் மசாலா பிசினஸ் பண்றவங்க சொன்னது. இந்த ஒரு விஷயம் தான் ஹோம்மேட் ஃபுட் பிசினஸோட சக்சஸ் சீக்ரெட். தரம் அப்புறம் நம்பிக்கை. இதை நம்புவீங்களா? ஜஸ்ட் 2100 ரூபாய் முதலீட்டுல நீங்களே ஒரு மசாலா பிராண்டோட ஓனர் ஆகிடலாம். யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன முதலீட்டுக்கே கிட்டத்தட்ட 500 ரூபாய் லாபம் கிடைக்கும்னா இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. ஃபுட் பிசினஸ் பண்ணணும்னா FSSAI லைசென்ஸ் கண்டிப்பா வேணும். ஐயோ, லைசென்ஸ்லாம் வாங்கணுமா, அது பெரிய வேலையாச்சுன்னு பயப்படாதீங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். உங்க ஆதார் கார்டு, போட்டோ இருந்தா போதும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வெறும் 100 ரூபாய் கட்டினா உடனே ஒரு அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருவாங்க. அதை வச்சே நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க தனியா இல்ல, உங்க பிசினஸ்க்கு நம்ம நனவாக்க ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்டே ரெடியா இருக்கு. அப்படி என்னென்ன உதவிகள் கிடைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். TIICன்னு சொல்லப்படுற தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு அமைப்பு. பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதா இவங்களோட முக்கியமான வேலை. இவங்க கிட்ட இருந்து லோன், சப்சிடின்னு நிறைய சப்போர்ட் வாங்க முடியும். குறிப்பா உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் முறையா பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்காகவே நீட்ஸ்னு ஒரு சூப்பரான ஸ்கீம் இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல 25% பணத்தை கவர்மெண்டே சப்சிடியா கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, நீங்க வாங்குற லோனுக்கு வட்டியும் கம்மி. இது எவ்வளவு பெரிய ஹெல்ப் இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கெல்லாம் உதவி கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். இனியும் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க பயணத்தை ஆரம்பிங்க. இப்பவே ஆரம்பிங்க. ஓகே, இந்த விளக்கத்தோட சாராம்சம் என்னன்னா, 1. கம்மி காசுல பிசினஸ் பண்றது வெறும் கனவில்ல, அது நிஜம். 2. உங்க டேலண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிசினஸ் கண்டிப்பா இருக்கு. 3. லைசென்ஸ் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. 4. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட்டும் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இவ்ளோ ஐஏஎஸ் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும் இல்லையா? சொல்லுங்க, உங்க பிசினஸ் கனவு என்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மறக்காம உங்க கனவு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கும் பிசினஸ் ஆசை இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இது மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் ஐடியாஸ் காத்துட்டு இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்த விளக்கத்தில் சந்திக்கலாம். நன்றி.